श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृते रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் ஆச்சரியமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். உத்தர சதகம். இன்றைய தினம் 26வது ஸ்லோகம். முன் ஸ்லோகத்தில் சுருக்கமாய் அருளியதை இந்த ஸ்லோகத்தில் விளக்கி அருள்கிறார். பிரம்மாத்யாஸ்ருஜ்யவர்கே பிருகிடி பட்டதடயோத்காட்டிதா நவதார பிரஸ்தாவே தேன நத்வம் நச்ச தவ சதிருஷா விஸ்வமேகாதபத்ரம் லக்ஷ்மீநேத்ரா த்வயேதி ஸ்ருதிமுனிவச்சனைः त्वत्परै अर्पयामः श्रीरङ्गाम्भोधिचन्द्रोदयजलमुचितं वादिकौतस्कुतेभ्यः ब्रह्माद्या सृज्यवर्गे भृगि भटतटयोद्घाटिता नावतार प्रस्तावे तेन नत्वं न च तव सदृशा विश्वमेकातपत्रं लक्ष्मीनेत्रा त्वयेति श्रुतिमुनिवचनै त्वत्परेरप्य अर्पयामः श्रीरङ्गाम्भोधिचन्द्रोदय जलमुचितं வாதிகௌதஸ்குதேபியः. இதில் திருவரங்கம் என்னும் பெரிய கடலில் உதித்த சந்திரன் போன்ற திருவரங்கனை ஸ்ரீரங்காம்போதி சந்திரோதயா என்கிறார். பிரம்மன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாரும், பிரம்மன், ருத்ரன், இந்திரன், அக்னி எல்லாரும் அனைவரும் உன்னுடைய புருவ நெறிப்புக்கு ஏற்றபடி உனக்கு அடங்கி நிற்கிறார்கள். பீஷாஸ்மாத்வாதः பயதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி உபனிஷத் சொல்கிறது. ஸோ இதனால் அவர்கள் அனைவரும் படைக்கப்பட்ட பிரிவு ஜீவன்களை சார்ந்தவர்கள், ஜீவாத்மாக்கள் என்று பல இடங்களிலும் தெளிவாக ஸ்ருதிகளில் கூறப்பட்டுள்ளது. உன்னுடைய திரு அவதாரங்கள் பற்றி பல இடங்களிலும் கூறப்பட்டது போல அவர்களுக்கு ஏதாவது அவதாரங்கள் இருக்கா? அவர்கள் அவதாரங்கள் பற்றி எதுவுமே கூறப்படவில்லையே. எனவே அவர்கள் உன் போன்று சர்வேஸ்வரன் இல்லை, அவர்கள் உன்னை ஒத்தவர்களும் இல்லை. வேதங்கள் அனைத்தும் இரண்டாவதாக வேறு ஒன்றும் இல்லாதவன் நீ என்கின்றது. மகாலட்சுமியின் நாதன் நீ என்கிறது. ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ஞௌ, அப்படிப்பட்ட ஸ்ரீயப்பதியான உன்னையே இந்த உலகங்கள் ஈஸ்வரனாக கொண்டுள்ளன என்று வேதம் கூறுகிறது. இப்படிப்பட்ட வேதங்கள் ரிஷிகளின் வாக்குகள் போன்றவற்றை துணையாக கொண்டு இப்படி தவறான வாதங்கள் செய்பவர்களுக்கு நாங்கள் தர்ப்பண நீரை நாங்கள் விடுகிறோம் என்கிறார். அவர்கள் பிரேதம், அவர்கள் இருந்தும் இறந்தவர்கள் போல, அதனால் அவர்களுக்காக தர்ப்பணம் செய்கிறோம் என்கிறார் சுவாமி அழகாக. ஹிரண்யகர்ப்ப சமவர்த்ததாக்ரே முதலான ஸ்ருதிகளால் பாரம்யம் தோன்றவில்லையோ என்று தோன்றக்கூடும். பிரம்மா ருத்ரன்லாம் அங்கே சொல்கிறாளே, அவ்வாறல்ல. யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகிணோதி தஸ்மை என்று பிரம்மாவையும் புத்திராய ஜேஷ்டாய என்று படைக்கப்பட்டவர்கள் கோஷ்டியில் சேர்ந்தவர்கள் அவர்கள்லாம், எம்பெருமானின் கட்டளையை பின்பற்றுபவர்கள் அவர்கள்லாம் என்று அவர்கள் வெளியிடப்பட்டுள்ளார்களே ஒழிய பகவான் பற்பல அவதாரங்கள் எடுத்த போதும் பிரம்மாவும் ருத்ரனும் ஒரு அவதாரம் என்று சொல்லப்படவில்லையே. இப்படி தேவரீரது அவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தேவரீர் மாதிரி ஆக மாட்டார்கள். நாராயணன் படைத்தான் நான்முகனை,
அதனால் உம்மோடு ஒத்தவர்களும் அல்லர் அவர்கள். ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயன் நீர் சகஸ்ர சீருஷா புருஷா வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் இவை முதலிய பிரமாணங்களை கொண்டு சுயப்பதியான உம்மாலேயே இந்த உலகம் ஒப்பற்ற நாயகனை உடையனானது என்று கூறும் ஸ்ருதி வாக்கியத்தை விட்டுவிட்டு குதர்க்கவாதம் ஒன்றையே பற்றி கொண்டுள்ள அந்த துர்வாதி பிரேதங்களுக்கு, இருந்தும் இறந்து போயிருக்கும் மரணித்தவர்களுக்கு ஜல தர்ப்பணம் பண்ணுவோமாக என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரீரங்கம் போதி சந்திரோதய திருவரங்கம் என்ற க்ஷேத்திரமாகிய கடலுக்கு திங்கள் போன்று வளர்ச்சியை அருளும் எம்பிரானே, பிரம்மன் சிவன் முதலானோர் பிரம்மன் சிவன் முதலானோர்கள் பிருகிடி படதயா தேவரீரது புருவ நெருப்புக்கு கை கட்டி வேலை செய்யும் சிப்பாய்கள் வேலையாட்கள் போல சுருஜ்யவர்கே தேவரீரால் சிருஷ்டிக்கப்படும் வகுப்பில் சேர்ந்தவர்கள் உத்காட்டிதா நன்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அவதாரம் தேவரீருடைய அவதாரங்களை பிரஸ்தாவே தெரிவிக்கப்படும் இடத்தில் ந உத்காட்டிதா அவர்கள் கூறப்படவில்லையே. தேன அப்படி இருப்பதால் துவம் ந தேவரீராக அவர்கள் ஆக மாட்டார்கள், சர்வேஸ்வரனாக அவர்கள் ஆக மாட்டார்கள், அவர்கள் உம்மை போல ஆக முடியாது. தவ தேவரீருக்கு சத்ருஷான ஒத்தவர்களாகவே இல்லை, ஈக்குவலே கிடையாது. ஒய் டு டாக் அபவுட் பிகர். லக்ஷ்மி நேத்ரா பெரிய பிராட்டியாருக்கு நாயகனான கணவனான துவயா தேவரீரால் விஸ்வம் இந்த உலகும் யாவும் லீலா விபூதி அத்தனையும் ஏக ஆதபத்திரம் ஒரு குடையின் கீழ் ஆளப்படும் நிலையில் உள்ளது. இதி என்பதாக துவத்பரைகி தேவரீரையே முக்கியோத்தேசியமாக கொண்ட ஸ்ருதி வேதங்களாலும் முனிவச்சனைகி பராசரர் வியாசர் போன்ற மகரிஷிகளின் வாக்கியங்களை கொண்டும் வாதி பலவிதமாக விதண்டாவாதம் புரியும் கௌதஸ்குதேபியா இது ஏன் அது ஏன் என்று கௌதஸ்குதர்கள் அப்படின்னு குதர்க்கமாக கேள்வி கேட்கணும். அதாவது ஏன் ஒரு ஆத்மா தான் பரமாத்மாவாக இருக்குது, ஏன் நம்ம பரமாத்மாவாக ஆகக்கூடாது, ஏன் நித்தியசூரிகளாக இருக்கா, ஏன் நம்ம நித்தியசூரிகளாக ஆகக்கூடாது, ஏன் அனந்த நம்ம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தேவையில்லை. அது அப்படி தான் நம்ம அங்கே போய் அனுபவிக்க போகிறோம். அவர்கள் அனுபவத்தை நாமே பெறப்போகிறோம்னு சந்தோஷப்படணும். அது ஏன் இது ஏன் என்று குதர்க்கமாக கேள்விகளை கேட்டு வருபவர்களுக்கு உச்சிதம் தகுந்தபடி நாங்கள் ஜல அர்ப்பயாமக தர்ப்பண ஜலத்தை விடுகிறோம் என்கிறார். எம்பெருமானின் புருவ அசைப்புக்கு தக்கபடி பணி செய்யும் ஆட்கள் இவர்கள். பிரம்மா, ருத்ரன், இந்திரன், அக்னி எல்லாரும் இப்படி பிரமாண நூல்களில் பேசப்படுகின்றனர். எஜமானனின் புருவ அசைப்புகளை கொண்டு அவருக்கு எது தேவை என்பதை வேலையாட்கள் முடிவு செய்வார்கள். சுவாமி தேசிகனும் இதை தெய்வநாயகனை துதிக்கும் போது 23வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். எஜமான் இவர்கள்லாம் எஜமானுக்கு கை கட்டி இருக்கும் வேலையாட்கள். எம்பெருமானின் அவதாரங்களை கூறும் பிரகரணங்களில் பிரம்மருத்ராடிகளின் அவதாரங்கள் கூறப்படவில்லையே. சாக்ஷாத் அவதாரகா, ஆவேஷாவதாரகா, அம்சாவதாரகா, தாத்காலிக அவதாரகா, எம்பெருமானின் பல அவதாரங்களை பலபடி மகர்ஷிகள் காட்டியுள்ளார்கள். இவை எதுவுமே பிரம்மருத்ரா கிடையாது. ஆகவே அவர்களும் நம்மை போல கர்மவசியரான ஜீவர்கள் தான். சில உயர்ந்த புண்ணியங்களால் நம்மை விட மேலான பதவியை அடைந்தனர் என்பதே உண்மை. பெரிய பிராட்டிக்கு எவன் கணவனோ அவனே ஜெகத்காரணம் என்று ஸ்ருதிகள் தெரிவிக்கிறது. ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியவ் அஸ்யேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னி. லக்ஷ்மி நேத்ரா துவயா அதை வச்சுண்டு இங்கே தெரிவிக்கிறார். லக்ஷ்மி நேத்ரா துவயா, லக்ஷ்மி நாயகனான கணவனான துவயா தேவரீர். நேதான நாயகா. வேதங்கள் மட்டுமில்லாமல் வேத விளக்கம் செய்ய வந்த மகர்ஷிகளும் இதையே தெரிவிக்கிறார்கள். பிரம்மணக புத்திராய என்று ஸ்பஷ்டமாக சிவனை பிரம்மனின் பிள்ளை என்று ஸ்ருதியே காட்டுகிறது. பிரம்மண புத்திராய. ஆகவே அரங்கநகர் அப்பனே துர்வாதம் பண்ணும் குதர்க்கிகளுக்கு எள்ளும் ஜலமும் விடுகிறோம் என்கிறார். அதாவது அவர்கள் கூற்றுக்கு ஜல அஞ்சலி தான், தர்ப்பணம் பண்ணுகிறோம். உயிர் நீங்கியவர்களுக்கு தானே தர்ப்பணம். இவர்களுக்கு ஜலமே உச்சிதம், தர்ப்பணமே உச்சிதம்.
எதை கூறினாலும் ஒப்பாமல் எதற்கும் ஏன் ஏன் என்று கேள்விகளை கேட்டு தாங்களும் குழம்பி பிறரையும் குழப்பவர்களை கௌதஸ்குதா என்பர். சுவாமி ஆளவந்தாரும் இதை தெரிவிக்கிறார். கஸ்ரீ ஸ்ரீய பரம சத்வ சமாஸ்ரயக்கஹ கப்புண்டரீகநயன புருஷோத்தமக்கஹ கஸ்யாயுதாயுத சதைக கலாம்சகாம்ஷே விஸ்வம் விசித்திரச்சிதச்சித் பிரவிபாக விருத்தம். எம்பெருமானே பரதேவத்தைன்னு தெரிவிக்கிறார். திருவுக்கும் திருவாகிய செல்வன். கஸ்ரீ ஸ்ரீயா, உலகில் எல்லாராலும் அடையப்படுவான் ஸ்ரீ எனப்பட்ட பெரிய பிராட்டி. அவளும் இவனை அடைந்து உலகை உய்விக்கிறாள். திருவுக்கும் திரு என்பவன் யார்? ஸ்ரீ ஹரிதானே. கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா, சுத்த சத்வ குணமயமான திருமேனி முதலியவற்றுக்கு இருப்பிடமானவன் யார்? ஸ்ரீமன் நாராயணன் தானே. புண்டரீக நயனக்கா, செந்தாமரை கண்ணன் யார்? மகாவிஷ்ணு தானே. புருஷோத்தமக்கா, பக்த முக்த நித்தியர்களை விட வேறான உயர்ந்தவன் யார்? ஸ்ரீமன் நாராயணன் தானே. கஸ்ய ஆயுதாயுத சதைகலாம் சகாம்ஷ, யாருடைய 10,000 பங்கில் 1/10,000 100 பாகத்தில், அதாவது 1 மில்லியன், அதில் ஒரு சின்ன பகுதியில் சித் அச்சித் பிரவிபாக விருத்தம் விஸ்வம், அறிவுள்ள சேத்தனர் அறிவற்ற ஜடப்பொருள்கள் என்ற பிரிவுகளால் இருப்பை கொண்டதாய் இந்த உலகமாய் உள்ளது. அந்த ஒரு 1 மில்லியன்த் போர்ஷனில் இந்த சித் அச்சித் உலகம் எல்லாம் இருக்கிறது அவர் சரீரத்தில் என்று தெரிவிக்கிறார். இதையே அடுத்த ஸ்லோகத்திலையும் சுவாமி தெரிவிக்கிறார். வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோச்சன மகிஷ்ட பலப்பிரதானைஹி கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதிக பாதோதகேன சஜிவஸ்வரிரோத்ருதேன. 4 வேதங்களுடையவும் களவு போக கொடுப்பது. தனது தந்தை 4 வேதங்களையும் களவு போக கொடுத்தான் சதுர்முக பிரம்மன். தனது தந்தையும் ஆசானுமான பிரம்மனின் தலையை கிள்ளியதால் நேர்ந்த மகா பாதகம் ஏற்பட்டது ருத்ரனுக்கு. திதியின் மகளான அவுணர்களால் ஏற்பட்ட தொல்லைகள், இவைகள் எல்லாவற்றையும் முதலாக உள்ள பெரும் தொல்லைகளிலிருந்து விடுவித்தது யார்? ஸ்ரீமன் நாராயணன். தன்னை பூஜித்தபடியால் மிகவும் உயர்ந்த பயன்களை கொடுப்பவன். இப்படி பிரஜைகளுக்கு தலைவனான பிரம்மன் பிரஜாபதி, பசுக்களுக்கு தலைவனான சிவன் பசுபதி, இந்த இருவரையும் விட அந்யகா, தேவரீரை விட வேறான யார்தான் இன்னமும் காத்து வருபவர்? இவர்களை, பிரம்மாவையும் ருத்ரனையும். தனது தலையால் தாங்கின எவருடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்தால் அவர் பசுபதி தூய்மை பெற்றார். உம்முடைய திருவடி தீர்த்தத்தால் பிரம்மாவும் திருவடியில் திருமஞ்சனம் பண்ண போது பாத்தியம் தீர்த்தம் விடும்பொழுது அதை தன் தலையில் வாங்கி தான் பாவனம் பெற்றார், சுபமடைந்தார், பசுபதி தூய்மை பெற்றார். இப்படி பிரம்மருத்ராதிகளுக்கு ஏற்பட்ட தொல்லைகளை நீக்கி விரும்பிய பயன்களை அவர்களுக்கு எம்பெருமான் அருள்வதை முதல் பகுதியில் கூறி, கடைப்பகுதியில் ருத்ராதிகளுக்கு இயல்பாக சுத்தி இல்லை என்பதை காட்டி அருள்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.